பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவு தீபாவளி பண்டிகையை பற்றி தான். முதல்ல தீபாவளிக்காக சொல்லக்கூடிய ஆன்மீக கதையை தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடணும்னு தெரிஞ்சுக்கலாம். நரகாசுரன் பூமாதேவியுடைய பையனா, தன்னுடைய தாயால தான் இறக்கணுண்டு நரகாசுரன் வரம் வாங்கியிருந்தானா? அப்படின்னா பொறுமையின் சிகரமான பூமாதேவி, மக்களுக்காக கருணை காட்டக்கூடிய பூமாதேவி எப்படி பொறுமையை இழந்து தன்னுடைய பையனை கொன்னாங்க? அப்படி பார்த்தா நரகாசுரனை அழிச்சது கிருஷ்ண பரமாத்மா இல்லையா? இந்த குட்டி கதையை கடகடந்து பார்த்துட்டு தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடலாம்னு பார்க்கலாம். ஒரு முறை இரண்யாசுரன் என்ற அசுரன் பூமியை தூக்கி சென்று கடலுக்குள்ள மறைச்சு வச்சான். அப்போ பூமியை மீட்கிறதுக்காக மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தாரு. இரண்யாசுரனை அழிச்சு பூமியை தன்னுடைய இரண்டு கொம்புக்கும் இடையில வச்சு தூக்கி கொண்டு கடலுக்கு மேல வந்தாரு. அப்போது வராகருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவனே பவுமன். இந்த பவுமன் வேற யாரும் இல்ல, அவன் தான் நரகாசூரன். வராகருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன் என்றாலும் அசுர வதத்தின் போது பிறந்தவன் என்பதால இயல்பாவே இவனுக்கு அசுர சுபாவம் இருந்தது. நரன் என்றால் மனிதன் என்று பொருள். மனிதனாக இருந்தாலும் அசுர குணம் கொண்டவன் என்பதால் நரகாசூரன் எனப்பட்டான். நரகாசூரன் பிறந்த இடம் அசாமில் உள்ள பிரக்ஷோதிஷபுரம் என்ற இடமாகும். அந்த இடத்தை தலைமையா கொண்டுதான் அவன் ஆட்சி செஞ்சான். மக்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தின நரகாசூரன் மண்ணுலகை தாண்டி விண்ணுலகையும் ஆட்சி புரியணும்னு ஆசைப்பட்டான். தேவர்களை அழிக்கணும்னா நாமளும் சாகாவரம் பெறணும்னு பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிஞ்சான். நரகாசூரன் முன் தோன்றிய பிரம்மதேவர், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, சாகா வரம் வேண்டும் என்று கேட்டான் நரகாசூரன். பிரம்மதேவர் அந்த வரத்தை கொடுக்க மறக்கவே, நான் என்னுடைய தாய் கைனால் மட்டுமே இறக்க வேண்டும் என்று வேண்டினான் நரகாசூரன். நரகாசுரனுடைய தாயார் பூமாதேவியார். பூமாதேவியார் மிகவும் பொறுமை நிறைந்தவர். அவர் எப்படி நரகாசுரனை அழிப்பார்? அது மட்டுமின்றி எந்த ஒரு தாயும் தன் பிள்ளை வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள், சாக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆதலால் நம் தாய் பூமாதேவியார் நம்மை கொல்ல மாட்டார் என்று எண்ணிதான் நூதனமாக சாகா வரத்தினை கேட்டான் நரகாசூரன். இதன்படி பிரம்மதேவரும் நரகாசூரனின் தவத்திற்காக மெச்சி அந்த வரத்தை கொடுத்தார். வரத்தை பெற்ற நரகாசூரன் நாளுக்கு நாள் மனிதர்களையும் தேவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தினான். இதனால் மனம் வருந்திய தேவர்களும் முனிவர்களும் கிருஷ்ணரிடம் முறையிட்டார்கள். கிருஷ்ணரும் நரகாசுரனை அழிப்பதாக உறுதியளித்தார். கிருஷ்ணர் நரகாசுரனை அழிக்க அவன் ஆட்சி செய்த இடத்திற்கு புறப்பட்டார். கிருஷ்ணரின் மனைவியாகிய சத்யபாமாவும் உடன் சென்றார். நரகாசுரனின் ராஜ்யத்திற்கு காவலாக இருந்த கிரி துர்க்கம், அக்னி துர்க்கம், ஜலதுர்க்கம், வாயு துர்க்கம் எனும் கோட்டைகளை அழித்தார் கிருஷ்ணர். தன் கோட்டைக்குள் கிருஷ்ண பரமாத்மா நுழைந்து விட்டதை அறிந்த நரகாசூரன் அவரோடு யுத்தம் புரிய தொடங்கினான். மகாவிஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்தில் பூமாதேவி தான் சத்யபாமாவாக பிறந்திருந்தார். எனவே சத்யபாமாவை வைத்து நரகாசூரனின் கதையை முடிக்க கிருஷ்ண பகவான் திட்டம் தீட்டினார். நரகாசூரன் எய்த ஒரு அம்பு பட்டவுடன் கிருஷ்ணர் மயக்கமானதைப் போல நடித்தார். தன் கணவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று எண்ணி அஞ்சிய சத்யபாமா கோபத்தின் உச்சத்திற்கு சென்றார். நரகாசூரனை அந்த இடத்திலேயே வதம் முடித்தார். இறக்கும் தருவாயில் நரகாசூரன் தன் தாயாகிய பூமாதேவி தான் சத்யபாமா என்பதை உணர்ந்து உயிர் துறந்தான். நரகாசுரனை வதம் செய்த பின்புதான் சத்யபாமாவுக்கும் தன் மகனை இழந்த துக்கம் ஏற்பட்டது. இருப்பினும் தன் மகனின் இறப்பு மக்களுக்கான மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டாள். நரகாசுரன் இறப்பினால் விடுதலை பெற்ற மக்களும் தேவர்களும் முனிவர்களும் சந்தோஷமடைந்தார்கள். அந்நாளை கொண்டாட எண்ணினார்கள். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அன்று இருளில் இருந்து மீண்டு ஒளி கிடைத்த நாள் என்பதால் அவர்கள் அந்நாளில் தீப ஒளியேற்றி கொண்டாட எண்ணினார்கள். பெரும்பாலும் தீபாவளி நாளானது அமாவாசை தினத்தன்றுதான் வரும். கிருஷ்ணபட்சை அமாவாசை அன்றுதான் வரும். அமாவாசை இருளாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகும். அந்நாளில் ஒளி பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் இருளை நீக்கி ஒளியை நிலைநாட்ட தீப ஒளியேற்றி விழா கொண்டாடப்படுகிறது. இதுவே நாளடைவில் தீபாவளி என்றானது. இனி தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும், தீபாவளி தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். தீபாவளி தினத்தன்று அனைவரும் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும். தீபாவளி புனித நாளில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பூஜை அறையை சுத்தம் செய்து புத்தாடை உடுத்தி இறைவனின் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி இனிப்புகள் பலகாரங்கள் செய்து படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடலாம். தொழில் செய்வோர் தங்களிடம் பணிபுரியும் வேலையாட்களுக்கு புத்தாடை, இனிப்பு, பரிசு பொருட்கள் போன்றவற்றை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி தாமும் மகிழ்வார்கள். இதைத்தான் இக்காலத்தில் போனஸ் வழங்குதல் என்கிறோம். மேலும் தீபாவளி என்பது வாழ்வின் புது தொடக்கமாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் பழைய கசப்பான நிகழ்வுகளை மறந்து அனைவரிடமும் சகோதரத்துவத்தோடு பேச வேண்டும், பழக வேண்டும். பழைய சண்டைகளை எல்லாம் மறந்து மீண்டும் ஒன்று கூடுவதற்கு ஒரு இனிய நாளாக இந்நாளை பயன்படுத்த வேண்டும். தீபாவளி தினத்தையொட்டி அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும். அன்றைய தினம் கிருஷ்ணரை வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும். மேலும் தற்காலத்தில் தீபாவளி நன்னாளில் இல்லங்களில் விதவிதமான வண்ண பட்டாசுகளை வெடித்து மகிழ்கிறார்கள். பட்டாசு வெடித்து சிதறுவதைப் போல நம் வாழ்வில் உள்ள துன்பங்களும் வெடித்து சிதறி வாழ்வில் இன்ப
தீபம் நிலைக்கட்டும் என்பது அதன் பொருளாகும். தீபம் என்றால் விளக்கு என்று அர்த்தம். ஆவலி என்றால் வரிசை என்று அர்த்தம். விளக்குகளை வரிசையாக அடுக்கி வைத்து வழிபாடு செய்யும் நாள் என்பதால் தீபாவளி என்றானது. வாழ்வில் இருள் எனும் தீமை நீங்கி நன்மை என்னும் ஒளியை பரவச் செய்யும் தினமாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ராமாயணத்தில் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றிருந்த ராமன் ராவணனை அழித்துவிட்டு வனவாசம் முடித்து மனைவி சீதாதேவியை அழைத்து கொண்டு தன் தம்பி லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பினார். ராமன் திரும்பி வருவதை வரவேற்கும் வகையில் அயோத்தி மக்கள் விளக்கேற்றி கொண்டாடினார்கள். அன்று அவர்கள் விளக்கேற்றி கொண்டாடிய நாள்தான் இன்று தீபாவளி பண்டிகை என்று சொல்பவரும் உண்டு. இருப்பினும் நரகாசுரன் அழிந்த தினத்தை கொண்டாடும் திருநாளாகத்தான் தீபாவளி கொண்டாடப்படுகிறது என்பதை நம்புபவர்கள்தான் அதிகம். எது எப்படியோ இந்தியாவில் எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் மிகவும் பிரம்மாண்டமாக ஏழை பணக்காரர் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மக்களும் கொண்டாடும் பண்டிகையாக தீபாவளி இருக்கிறது. தீப ஒளி திருநாள் எனப்படும் தீபாவளி உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற தினமாகவும் தற்காலத்தில் உலகத்தாரும் கொண்டாட ஆசைப்படும் ஒரு பண்டிகையாகவும் மாறி வருகிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆனந்தப்படும் ஒரு திருநாளாகவும் இருக்கிறது. என்ன நேயர்களே, தீபாவளி பற்றிய சுவாரஸ்யமான கதையையும் கொண்டாடும் விதத்தையும் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? நீங்களும் தீபாவளி திருநாளை மிகவும் ஆரோக்கியமாகவும் கவனமாகவும் கொண்டாடுங்கள். புத்தாடை உடுத்தி இனிப்பு வகைகளை உண்டு பட்டாசு வெடித்து இனிமையுடன் கொண்டாடுங்கள். இந்த தீப ஒளி திருநாள் உங்கள் வாழ்விலும் ஒளி வீசட்டும் என்று பக்தி பசி சேனல் மூலமாக வாழ்த்துகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சிறந்த பக்தி தொகுப்பில் உங்களை சந்திக்க வருகின்றேன். அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு. வணக்கம்.